அஜய் இப்பலாம் வீட்டுக்கு விளையாட வர மாட்டேன்ற நீ? இப்போ எக்ஸாம் வச்சாங்கல்லடா, நான் ரொம்ப கம்மி மார்க் எடுத்துட்டேன்டா. அதனால் அம்மா வந்து ஹாஸ்டலில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. வீடு வீடாக போய் விளையாடிட்டே இருக்கேன், ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்றான். அதனால் என்னை ஹாஸ்டலில் சேர்க்குறேன்னு சொல்கிறதுனால நான் இப்போலாம் உட்காந்து படிக்கிறேன்டா. உங்க அம்மா வர உனக்கு திட்டாங்க, என்னால் நம்பவே முடியல. எப்பவுமே உன்னை அவ்வளோக்கு செல்லமாக கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட பாட்டி இருக்காங்கல்லடா, அவங்க தான் என்னோட அப்பா வந்தோடனே பையன் வீட்லேயே இருக்கிறதில்ல, உங்கள் வீட்டில் வந்து விளையாடுறலாம் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டாங்கடா அப்பா கிட்ட. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை திட்டாங்கடா. அதான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுடா, நம்மளால தானே அம்மா திட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா பேச்சு கேட்டு அமைதியாக வீட்லேயே படிக்கிறேன்டா. இப்போ நீயும் உங்கள் அம்மா பேச்சு கேட்டு படிடா, இல்லைன்னா அம்மாவுக்கு தான் திட்டு விடும். நம்ம அம்மா என்னமோ நம்மள தான் நல்லா பார்த்துப்பாங்க, எல்லாமே செஞ்சு தராங்க, ஆனால் திட்டும் வாங்குறாங்கடா அப்பா கிட்ட. அதனால் அம்மா பேச்சு கேட்டு நடந்துக்கடா. நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா. டேய், அப்படிதான்டா அப்பா சும்மா திட்டுவாங்க, அதெல்லாம் உண்மையாக திட்ட மாட்டாங்கடா. இவாட நம்ம போய் விளையாடலாம். அதெல்லாம் கிடையாது, உண்மையாக தான் அப்பா திட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு வந்து தரேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், ஆனால் உன் பையனை உன்னால் வீட்டில் இருந்துட்டு ஒழுங்காக படிக்க வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டினதை நான் பார்த்தேன்டா. அம்மாவை சீரியஸாக தான் திட்டினாங்க, அதனால நான் வர்றதில்லை. நீ வேணா விளையாடிக்கடா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாடா, சேர்ந்து விளையாடலாம். நாளையிலேருந்து நீ படிக்க போயிடுடா. அப்படின்னா நீ வாடா என் வீட்டுக்கு, நீ நானும் சேர்ந்து விளையாடலாம். எங்கள் அம்மா உன்னை திட்ட மாட்டாங்க, வாட போகலாம் வீட்டுக்கு. என்னது உன் வீட்டுக்கு வந்து விளையாடணுமா? ஆமாண்டா, நீ தானடா விளையாட கூப்பிட்டா, வா போகலாம். இல்லடா, அம்மா என்ன கடைக்கு தான் போயிட்டு வர சொன்னாங்க. நான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு அப்புறமா உன் வீட்டுக்கிட்ட வரேன். பாய், போயிட்டு வரேன்டா. இவங்க மட்டும் திட்டு வாங்கக்கூடாது, நான் மட்டும் திட்டு வாங்குவேன் என் அம்மா கிட்ட. போடா வேலையை பார்த்துன்னு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வரமாட்டாங்க, நம்மளை மட்டும் வர வச்சு நம்ம அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்க வைப்பாங்க. அதனால் நாமளே நம்ம திருந்திக்கினா தான் நமக்கு நல்லது.